கடவுளே காப்பாற்று, இறைவனே இல்லைன்னு மறுக்கிறவங்க கூட அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய காசு, பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எதுவுமே செல்லுபடி ஆகாத பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உணரத்தான் செய்கிறாங்க. இது ஒன்றும் தப்பில்லை, சரிதான். ஒரு இக்கட்டான சூழலில் இறைவனை தவிர வேறு யாரை தான் காப்பாற்ற முடியும்? அவன் பக்கம் திரும்புறது, அவனிடத்தில் கையேந்துறது, அவனை நோக்கி பிரார்த்திக்கிறது மிகச்சரிதான். மனிதன் செய்யக்கூடிய இந்த செயல் ஏற்றுக்கொள்ள தகுந்தது தான். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து மனிதன் பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி நடக்கிறான் என்பதே நம் முன்னால் இருக்கிற கேள்வி. குர்ஆன் சொல்கிறது, வைதா மஸ்ஸல் இன்சான லுர்ரு, மனிதனுக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டால் தானாலி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமன், படுத்தவாறோ அமர்ந்தவாறோ நின்றவாறோ எல்லா நிலையிலும் அவன் நம்மை நோக்கியே அழைத்து பிரார்த்திக்கிறான். ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு லுர்ரஹு, அவனது துன்பத்தை அவனை விட்டும் நாம் நீக்கிவிட்ட பொழுது மர்ரக அல்லம் எதுனா இலா துர்ரிம் மஸ்ஸா, தனது துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனை போல நடந்து கொள்கிறானே. குர்ஆன் கேட்கிற கேள்வியை பாருங்க. எத்தனையோ பேரை பார்த்து நம்ம பேசுவோம், இவனுக்கு கொஞ்சமே நன்றி இருக்குதா என்று கேட்டிருப்போம். ஆனால் இதை விட நன்றி கெட்டத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்?